அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அலிமாஸ் மினி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே விலாக் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது புதுசாக வந்து ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். என் பையனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபிஸ் கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு விலாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்னிங் வந்து அவன் பாதாம் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவான். ஸோ ஸ்நாக் வந்து இதுதான் அவனுக்கு கொடுத்து விட்டேன். ஸோ ஸ்நாக்கையுமே ஃபுல்லாக வந்து காலி பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண ரெசிபி சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அது அவன் சாப்பிட்டாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேனால ஸ்பெஷல், அதனால சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் பிரியாணி பண்ணி முடிச்சுட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே நல்லா தூங்கிட்டோம். ஒரு 6:30 to 7 கிட்டே பார்த்தீங்கன்னா தான் எந்திரிச்சு இஞ்சி டீ போட்டுட்ருந்தேன். ஸோ இஞ்சி வந்து நல்லா வந்து இடித்து நல்லா அதோட ஜூஸியாக எடுத்து இஞ்சி டீ போட்டு குடித்தோன்னா அந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஒரு இஞ்சி டீ குடிக்கிறது அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இஞ்சியுமே வந்து நல்லா டீயில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இஞ்சியை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ சில டைம் வந்து நான் அதிகமாகவே தட்டி இன்னொரு டைம் போடுறதுக்காக எடுத்து வச்சுப்பேன். ஸோ அப்பப்போ வந்து 1 டேக்கு தேவையான அளவுக்கு தான் பண்ணுவேன். ஸோ ஒரு 2 days 3 days போச்சுன்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெசில் தான். வெசில்ஸ் எல்லாமே வந்து ட்ரை ஆகிடும். காலையில் வாஷ் பண்ணி ஒரு மத்தியானமாக எல்லாம் வச்சதெல்லாம் உங்களுக்கு ஒரு 6:30 கிட்டே நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் ஈவினிங் வந்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் எல்லாமே ஒரு வைப் பண்ணி ஒரு க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோடய கட்டிங் போர்ட்லேருந்து எல்லாமே டோட்டலாக நம்மளோட குக்கிங் சமையல் எல்லாமே முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே அதோடய ப்ளேஸில் வந்து செட் பண்ணிடுவேன். அப்போ தான் வந்து எனக்குமே அதோட இடத்துல வச்சதுக்கப்புறம் தான் அப்படியே கிச்சன் க்ளீனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஈவினிங் ஆனால் இது ஒரு ரொட்டீனாக பண்ணிடுவேன். ஸோ டீ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 minutes வந்து நல்லா இஞ்சி போட்டுட்டு கொதிக்க விட்டுட்டா நல்லா அந்த சாறு இறங்கிடும். ஸோ நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் சில டைம் வந்து கப்ஸில் இந்த மாதிரி நான் குடிப்பேன். இதெல்லாம் பிஃபோர் மேரேஜ்லேருந்தே நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு கப்ஸ் தான். சில இதில் கொஞ்சம் வந்து பிரேக் ஆகிடுச்சு, சில இதெல்லாம் மட்டும் அப்படியே இருக்குது. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் வந்து என் பையன் வந்து இன்னுமே தூங்கிட்டு இருப்பான். ஒரு 6:30 அப்புறம் தான் அவன் எந்திரிப்பான். ஸோ தூங்கிட்டு இருக்க வரைக்கும் ஒரு இந்த டீ டைம் வந்து எங்கள் டைமாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் பேசுகிறதுனாலும் இந்த டைமில் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.